வழக்கமாக பிக் பாஸில் ஒரு ப்ரோமோ போட்டாங்கன்னா விஜய் டிவியில் அன்னைக்கு வரப்போகுதுன்னு நினச்சி எல்லாம் அவளோட காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் முந்தா நேற்று நடந்த விஷயத்தையே நேற்று தான் போட்டு காமிக்கிறாங்க. இன்னைக்கு பிக் பாஸில் பவுல், அந்த பவுலை யார் உடைச்சது, அதுக்கு அதை கொண்டு போய் பிக் பாஸோடைய கேமராக்கு முன்னாடி காமிச்சு யாரோ உடைச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல. எனக்கு என்னவோ பாரு மேலே தான் டவுட்டுன்னு பிரவீனும் யாரோ சொல்கிறாங்க. அவங்ககிட்டயும் போய் கேட்குறாங்க துஷார் அண்ட் பிரவீன். நான் அதெல்லாம் உடைக்கவே இல்லை, நான் பக்கத்துலேயே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அதை பற்றி போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பாரு வந்து அந்த ஸ்லாப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு அட்ராசிட்டி ஒன்று பண்ணாங்க. நான் இங்கே தான் உட்காருவேன், யாருக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது, நான் எங்கே உட்காரணும்னு சொல்கிறதுக்கு பிக் பாஸில் ரூல் எழுதலை. அதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ கனியாக்கா உள்ள வந்து இதை பாருங்க, இங்கே வேலை செய்கிற இடம், இங்கே சப்பாத்தி உருட்டுவோம், காய்கறி வெட்டுவோம். நீங்கள் அது மேலே வந்து இப்படி உட்காந்திங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது உட்காருறீங்க, நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ ஒருத்தவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணலாம், புரிய வைக்கலாம். அறிவு இருக்கிறவங்களுக்கு அது புரியும். பிபி டீம் ஹவுஸ் மேட்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சமைக்க மாட்டோம், நான் இந்த இடத்த க்ளீனே பண்ண மாட்டேன், என்ன நடக்குதோ பார்க்குறோம், பட்னியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் போய் தர்ணா பண்ணுறாங்க. பாரும் எனக்கும் சாப்பாடு வேணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக உட்காந்து திங்க் ஆரஞ்சு எதுவும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் நம்ம மெலன் ஸ்டார் அவர் பக்கத்தில் உட்காந்து ஊதி 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 அவளை வந்து விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தார். கமர்கட்டு வந்து பாரு இப்படிலாம் பண்ணோன்னா உன் பேர் தான் கேடும், எல்லாரும் சாப்பாடு நீ கெடுத்த மாதிரி ஆயிரும், யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, குக்கிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு அப்பாலஜி கேட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான்லாம் வாங்கினேன், நானா ஹூஎம்ஐ ஐ எம் பாரு பா நெடில். ரொம்ப நேரம் கேந்திரம் வா வந்து தயவு செஞ்சு பண்ணிடுவோம், பேருக்கு எடுத்துக்காதுலாம் சொல்கிறான். பக்கத்தில் நம்ம மெலன் வந்து தம்பி போப்பா சும்மா ஏதாவது ஊதி பெருசாக்கிட்டு அப்படின்ட்டு அவனை திட்டுறோம். ஒன்று கமர்கட்டுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. யோ நீ பெரிய மனுஷன் தானே, கூடிய சுத்திரி செவ்வாழ சொல்லக்கூடாது அந்த அம்மாவுக்கு அப்படின்லாம் சொல்லி உருண்டை அப்படி அப்படின்ட்டுலாம் வார்த்தை யூஸ் பண்ணி கம்மர்கட்டுக்கு வந்து திடீர்னு அது மண்டை சூடுல திடீர்னு ஏறிடுச்சு, ஏதோ பேசினாரு. அப்புறம் கிளம்பி வந்தாவா வரலாம் போட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒரு வழியா அதாவது ஆரஞ்சு பத்தில் போல இருக்குது, சாப்பிட்ட ஆரஞ்சா சாப்பிட்டக்கூடிய பசிக்காரு பிடிச்சி போல இருக்குது. கொஞ்சம் பொறுத்து அப்படியே இந்த அம்மா கெத்தாக வெளியே வந்தாங்க. வெளியே கார்டன் ஏரியாவில் எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தப்போ இந்த வீட்டில் ஏன் என்ன மட்டும் எல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க, நான் பண்ணதுக்கு மட்டும் சாரி கேட்க சொல்கிறீங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிப்பா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, ஏண்டா என்னால் தான் இந்த சாப்பாடு இஷ்யூ உங்களாலலாம் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் என் தப்புக்கு வருத்தப்பட்டுக்கிறேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனாங்க. உடனே செம்ம பசி போல இருக்குது, கெத்த விட முடியாதுன்னு சொல்லிட்டு சபரி எனக்கு நூடுல்ஸ் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் குக் பண்ணணும், எனக்கு வேற யாரும் குக் பண்ணக்கூடாது, எனக்கு தயவு செஞ்சு ஒரு அந்த சுடு தண்ணி போட்டு ஒரு நூடுல்ஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி உட்காந்து நல்லா வக்கனையாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. சபரி செஞ்சு கொடுத்தோன்னே ரொம்ப குழஞ்சி ஓ ஸோ ஸ்வீட். அடுத்த நாள் காலையில் அரோரா அக்காவும் துஷாரும் தனியாக உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கமருதீன் என்னையே பார்த்துட்டு இருக்கான், அவன் என்கிட்ட ரொம்ப வந்து பேசுவான், இது வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவனை தெரியும், வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவானு பயமாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வாலண்டியராக சொல்ல பொசசிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கமருதீனுக்கு எத்தனை ஆல்ரெடி அந்த பக்கம் ஆறு அங்கே சொல்லிட்டு இருக்கு என்கிட்ட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான்னு, ஒரு பக்கம் அரோரா சொல்லிட்டு இருக்கு, இவன் டேஸ்ட்டை புரிஞ்சுக்கவே முடியலையே. ம் ம் துஷாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல் இருக்குதா. கலை கார்டன் ஏரியாவில் உட்காந்து நம்ம பாரு பேரசைட் பாருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்ன சபரி ரொம்ப டார்கெட் பண்ணுறான் எனக்கு அப்படி தோணுது, அப்புறம் குக்கிங்க்கு நான் போனால் நீ கை கழுவுனியா, பாத்ரூம் போய்ட்டு வந்து கை கழுவுனியான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஆனால் அவர் மட்டும் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விரலை வாயில் விட்டு விசில் அடிச்சுட்டு அதே கையில் மஞ்சா பொடியெல்லாம் எடுத்து போடுறாரு. இது எப்படி நியாயமாகும்? மோரோவர் குக்கிங் டீமில் நான் தான் மெயினாக குக் பண்ணுறேன், ஆனால் கிரெடிட் ஃபுல்லாக அவன் எடுத்துக்கிறான், அவன் கிண்டி மட்டும்தான் விடுறான், பாக்கி எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஆனால் அது கிண்டும் போது ஒரு 3 பேர் வச்சுக்கிறான், அந்த பிரவீன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் வேலை செய்கிற மாதிரியே காமிச்சிக்கிறான். போட்டார் பாரு. உடனே இதானா சாக்கு, நம்ம கரெக்டு எக்ஸாக்ட்லி பாயிண்ட். ஆதிரை துஷார் கிட்ட வந்து கொஞ்சம் தெரியுமா, எனக்கு வச்சு வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், பிக் பாஸில் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஷாப்பிங் பண்ண போகும்போது மாலில் அவனை பார்த்தேன், அப்போவே நான் சைட் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். துஷாருக்கு வந்து ஷாக்கிங், உனக்கு தான் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே, அது வேற, அது பர்சனல், இது அஃபீஷியல், பர்சனல் லவ் அஃபீஷியல் லவ் ரெண்டுத்தையும் நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் 9ல் ஒரு பையனும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், இவங்களுக்கு ஏதாவது தண்ணி காமிக்கணும், நம்ம கெத்த காமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவருடைய அஸ்திரத்தை எடுத்தார். வழக்கமாக 4வது 5வது 6வது வாரத்தில் நடக்கிற அந்த பொம்மை டாஸ்க்கை அப்படியே பட்டி டிங்கரிங்லாம் வச்சு மாற்றி நினைக்கிறேன், மாஸ்க் அது டாஸ்க் பேர், அதுதான் பொம்மையை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக இவங்களுடைய அந்த ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது டிசைன் பண்ணது, அதை வந்து பஸர் அடித்த உடனே ஓடி போய் 18 பேர் இருக்காங்கன்னா 17 ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு பர்சன் வந்து அந்த ஸ்லாட்லேருந்து வெளியேறுவாங்க. இதுதான் கான்செப்ட். அந்த டாஸ்க் பாரு படிக்கும்போது அது பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காரு போல பிபி,
இது பயங்கரமான டாஸ்க், இது ரொம்ப ஐகானிக், இது இவ்வளோ வருஷம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ பில்டப்லாம் தேவையே இல்லை. இந்த பக்கம் பாரு சொல்கிறாங்க, ஏய் அந்த பக்கம் துஷார், சபரி, கம்மரக்கட்டு, விக்ரம், இது மாதிரி நிறைய ஒரு 5 பயங்கரமான ஆளுங்க இருக்கானுங்க. நம்ம சைடில் தர்பூசணி இருக்கு, வினோத் இருக்கிறாரு, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சுபிக்ஷான்னு சொல்கிறாங்க, ஏன்னா நீ சபரி எப்படி நீ அவனை அட்டாக் பண்ணும்போது அவனை திருப்பி அட்டாக் பண்ண மாட்டான். அங்கே தர்பூசணி ஒன்றுமே சொல்ல, ஏன்னா அது எப்படியும் செல்ஃபிஷ் கேம் தான் ஆட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் சொல்கிறாரு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு மட்டும் அவங்களோட மாஸ்க்கு அவங்களே எடுத்துக்கலாம். பிக் பாஸ் டீமில் அதை எடுக்க முடியாது. டீமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீயில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி முதல் 3 பேர் 4 பேருக்கு கொடுப்பாங்க நினைக்கிறேன். இதே சூப்பர் டீலக்ஸ் டீமில் வின் பண்ணாங்கன்னா அவங்கள அந்த ஒருத்தருக்கு மட்டும் வின் பண்ண ஒருத்தருக்கு மட்டும் அந்த 50% ஆஃபில் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். எந்த டீம் கடைசியாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நைட்டு நல்லா சோறு அப்படின்னு நாமினேஷன் ஃப்ரீ கார்டுக்காக ஆடினாங்களோ இல்லையோ, சோத்துக்காக பயங்கரமாக ஆடினாங்க. ஓடி போய் ஒரு ஸ்டாண்டில் இருந்து மாஸ்க் எடுக்கணும். மாஸ்க் எடுத்துகிட்டு போய் அந்த வாலில் வைக்கணும். ஒரு வால் மாதிரி வச்சுருக்காங்க, கம்பார்ட்மெண்ட் போய் கொஞ்சம் பேர் வச்சுட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிடிக்காத டார்கெட்டை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பிக் பாஸில் இருக்கவங்க சூப்பர் டீலக்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க, சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க பிக் பாஸை டார்கெட் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் ஆள் கையில் மாஸ்க் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கார்னர்ல இருந்தாங்க. இப்போ டைம் போச்சு போச்சு போச்சு, பிக் பாஸும் பார்த்துட்டே இருந்தாரு, டேய் முடிங்கடா, டேய் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் முடிங்க, பஸ்ஸர் அடிக்க போகுது பஸ்ஸர். இந்த பக்கம் எஃப்ஜே, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணுறாங்க. அடிச்சு அறிவு இருக்கா தள்ளி விடுறேன்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை போச்சு. இந்த பக்கம் கெமி கிட்ட ஒரு மாஸ்க் இருந்துச்சு. போய் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி தூக்கி இழுத்து இன்டீசெண்டாக விளையாடிச்சு, ஸ்போர்ட்டிவாகவே இல்லை. அந்த கொழாயடி சண்டை நடந்துப்பாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குறாங்களாமா. ஒரு வழியாக அது எப்படியோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. மறுபடியும் இந்த பக்கம் எஃப்ஜே அட்டாக் பண்ண வந்தப்போ மேடம் வந்து இப்படி கையை அடியில் விட்டுறாங்க, அண்டர்டேக்கர். அது நடந்திருக்கு போல இருக்கு. உடனே கத்திருக்காங்க எல்லாரும், சண்டை போட்டு அங்கே அறிவு இருக்கா, ஆம்பளையா நீன்னு பாரு வந்து பஸர் அடிச்சிருச்சு. யாரோட மாஸ்க் வெளியே இருக்குன்னு பார்த்தோம்னா பாருவோடது. எஃப்ஜேனால தானே அது அங்கே போல வாளுக்கு, அதனால ஆம்பளையா நீ எட்டி ஒதுக்கிற, ஆம்பளையா நீ கேட்டப்போ எஃப்ஜே பீப் பண்ணிட்டாங்க. அதை ஆமாம் காமிக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே கெமி போய் அவங்க வாயை மூடி போதும்டா பேசாதன்ற மாதிரி, ஏன்னா வார்த்தைகள் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம் இல்லையா. இவ வந்து என்ன சொன்னேன்னு ஓடி வந்து மறுபடியும் ஒரு சீன் கிரியேட் பண்ணி இப்படி எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆளுக்கு 2 மாஸ்க்கு 3 மாஸ்க்கு, நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல நீங்கள், அதனால இந்த விளையாட்டு ரத்து செய்யப்படுகிறது சொன்னதுதான் பாரு ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஹாப்பி பார்த்தல ஐ எம் எஸ்கேப்ன்ற மாதிரி சபரியை வெறுப்பேற்றிச்சு. என்னை பின்னாடி அடிக்கிற நீ இருன்ற மாதிரி ஒரு அங்கே சின்ன கோல்டு வர ஒன்று போச்சு. சரி நீங்கள் சாப்பிட்டு வாங்கடா ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லி பிக் பாஸ் லஞ்ச் பிரேக் கூட ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டு அப்படியே எல்லாரும் பவர் மேப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் கூப்பிட்டாரு பிக் பாஸ். நல்லா என்னன்னு ரீமேட்ச் நடக்கும்போது வினோத் காலை உடைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே சண்டை, அதே சபரி, அதே பாருவுடைய மாஸ்க் எடுத்தார். நீ ஏன் எந்த மட்டும் டார்கெட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சலசலப்பு போச்சு. ஒரு வழியாக அரோராவுக்கு பதிலாக வியனா, வினோத்துக்கு பதிலாக கனி அப்படி எப்படின்னு போட்டு கடைசியாக கெமி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போட்டாங்க. அவங்க அந்த ரவுண்டில் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து பல இந்த பழைய படத்தில் காந்திமதி, முதல் மரியாதையில் வடிவேக்கரசியம்மா இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ரவுண்ட் 2 முடிஞ்சு. ரவுண்ட் 3ல் மறுபடியும் என்ன தானே டார்கெட் பண்ண போகிறேன், தவறே நூடுல்ஸ் கொடுத்துட்டு நடிக்கிறல அப்படின்ற மாதிரி ஏன்னு ஒரு சீப்பான ஒரு பாடி லாங்குவேஜோடு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ரவுண்ட் 3 நடந்து அதே மாதிரி ஓடினாங்க. ஃபைனலாக தாக்கப்பட்டார் பாருன்ற மாதிரி. இந்த வாட்டியும் சபரி கையில் தான் போச்சு. நடுவில் ரவுண்ட் 2 நினைக்கிறேன். ரவுண்ட் 2ல் லைனாக நின்று உள்ளே நையா அப்படின்ற மாதிரி யாருடைய மாஸ்க் வச்சான்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். காரி துப்பிய சம்பவம், கமருதீன் வந்து காரி துப்பிட்டாரு வாட்டர் மேலன். பாரு மட்டும் போறவங்கட்டெல்லாம் ஒவ்வொருத்தங்க பேச வச்சு நான் தான் டார்கெட், இவங்கெல்லாம் ஆம்பளே கிடையாது, இவங்களுக்குலாம் தைரியம் இல்லை, இவங்களுக்கு நான் மட்டும்தான் கிடைச்சேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்து சம்பவம் எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல அவர் இப்படி நிற்க பின்னாடி யாரோ பிடிச்ச மாதிரி
ரைட்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் எல்லாரும் ஒரு சுற்று போட்டுக்கிட்டாங்க. பின்னாடி ஒருத்தவங்க யாரும் பிடிச்சிருக்கிறாங்க. யாருன்னு தெரியல, பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, நான் கையால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலால் நான் கிக் பண்ண ட்ரை பண்ணேன். 2 வாட்டி கிக் மிஸ் ஆயிடுச்சு. 3வது தடவை நான் கொஞ்சம் பெருசாக கிக் எடுக்க ஆரம்பித்த உடனே அடியிலேருந்து ஆடி 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 அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு கை வந்து சி அப்படின்னு கனியாக்கா ஒரு சவுண்டு. 1 minute. Catch my point. என்னடா என்னை இப்படி அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு ஏச்சு. அந்த அவமானம் தாங்க சவரியை கட்டி பிடிச்சி நரிச்சு பார்க்க துஷாரை விட்டாம பின்னாடியே நீ ஏன் இப்படி ஒன் சைடடாக இருக்க, நீ வந்து அந்த மாஸ்க்கை வந்து ஏன் வேணும்ட்டு என் மாஸ்க் மேலே வச்சு அவங்க கைக்கெலாம் எட்டுற மாதிரி ஏன் நடுவில் வைக்கல, ஏன் கீழே வைக்கல, நீ பார்ஷியாலிட்டி பார்க்குற, நீ வந்து ஒரு தலையே கிடையாது, நீ ஒரு தருதலை அப்படின்ற மாதிரி எடுப்பார்க்கை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டே போய் பெட் வரைக்கும் போய் பெட்டில் உட்காந்ததுக்கப்புறமா வந்து அதே குழந்தைங்க ஏன் துஷார் 17 பேர் சொல்கிறாங்கன்னு நீ உடனே எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவியா, நீ ஒரு தலையில், நீ கெத்து இல்லை, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, தலை இருக்கலாம், தலை கணம் இருக்கக்கூடாதுன்னு துஷார் வந்து என்ன பண்ண டப்புன்னு ஒரு மாஸ் டைலாக் ஒன்று வச்சப்பல, தோத்தா அழக்கூடாது, ஆட தெரியாதவங்க டைலாக் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மூஞ்சிலே ஒரு குத்து. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படிங்கிற So that me, through this me talking to me.